அநேக கிறிஸ்தவர்கள், அநேக போதகர்கள், அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற காரியம் என்னென்றா, அவங்க என்ன செய்வாங்க? தீர்மானம் எடுப்பாங்க. என்ன செய்வாங்க? தீர்மானம் எடுப்பாங்க. நாங்கள் அடுத்த வருஷம் எப்படி இருக்கணும், நம்மளோட குடும்பம் எப்படி இருக்கணும், நாங்கள் எப்படி இன்னும் எங்களோட தொழிலை குறித்து தீர்மானம் எடுப்போம், நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து தீர்மானம் எடுப்போம். நிறைய பேர் நாங்கள் இப்படி இவ்வளோ காலம் எழும்பி ஜெபம் பண்ணணும், இரவு தூங்கும்போது ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், இப்படியெல்லாம் நிறைய தீர்மானங்களை எடுப்பாங்க. வேதமும் என்ன செய்யுது? தீர்மானம் எடுக்கிறத பற்றி வேதமும் நமக்கு என்ன செய்யுது? சொல்லுது. இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் தீர்மானம் எடுக்கும்போது அந்த தீர்மானத்துக்கு, சரியான தீர்மானத்துக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை அந்த தீர்மானத்தை விட்டு நாங்கள் வழி விலகி போனாலும் ஆண்டவர் நம்மளை மறுபடியும் அந்த தீர்மானத்துக்குள்ளே கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம், நம்முடைய தீர்மானத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டுக்கு நாங்கள் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒருவேளை கடந்த நாட்களே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், டிசம்பர்லேயே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், இந்த வருஷம் நான் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கணும். ஒருவேளை சிலர் ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கணும்னு எனக்கு தெரியலை, எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்க, எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க. நான் அடுத்த வருஷத்தில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கணும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் செய்கிற தொழிலில் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கணும், இப்போ படிக்கிற படிப்பில் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கணும், இப்போ நான் இந்த ஊழியத்தில் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கணும். அப்போ இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் ஆண்டவரிடத்தில் ஒருவேளை நீங்கள் ஏறெடுத்து இருக்கலாம். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் இந்த வார்த்தையின்படி என்ன செய்யுங்க? உங்களுடைய தீர்மானங்களை நீங்கள் ஒழுங்கமைக்கிறது மாத்திரமல்ல, நிறைய பேர் தீர்மானம் எடுத்துடுறாங்க, ஆனால் எடுத்த தீர்மானத்தில் என்ன செய்கிற இல்லை? நிலைத்திருக்கிறது இல்லை. ஏன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சோடு தீர்மானம் க்ளோஸ் ஆயிரும். ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற நீங்கள், நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க. நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கு நீங்கள் பிரயாசப்பட போகிறீங்க. அதுக்கு கர்த்தரும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறது மிகவும் முக்கியமாக இருக்குது. முதலாவது நாங்கள் ஆண்டவரை முதலாவது வைக்கிறதுல, நான் கடந்த நாட்களில் போதிச்சிருக்கிறேன், முதலாவது நம்முடைய எல்லாத்த காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த காட்டிலும் நாங்கள் முதலாவது ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். எனக்கு ஆண்டவர் மாத்திரமே நான் முக்கியமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எனக்கு அவருடைய வார்த்தை தான் முக்கியம். அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். போன கிழமை நான் சொன்னேன், நான் அடுத்த வருஷம் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறது அதிகப்படுத்தணும். இந்த வருஷம் கேட்டதை காட்டிலும் அடுத்த வருஷம் கேட்கிறது அதிகப்படுத்தணும். ஏன் நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறேன், கேட்கறது அதிகப்படுத்தணும்டா, அங்கே தான் விஷயமே இருக்குது. ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்போ நாங்கள் வார்த்தையை கேட்க தீர்மானம் எடுக்கும்போது, அந்த வார்த்தையை கேட்க தீர்மானம் எடுத்து வார்த்தையை தொடர்ச்சியாக கேட்கும்போது நமக்கு என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். இப்போ விசுவாசம் உண்டாயிருச்சா இருந்தா, விசுவாசம் எங்கே உண்டாகும்? இருதயத்தில் உண்டாகும். எங்கே உண்டாகும்? இருதயத்தில் உண்டாகும். இப்போ இருதயத்தில் விசுவாசம் உண்டாயிருச்சா இருந்தா வாயில் என்ன வரும்? விசுவாசம்தான் வரும். வேதம் சொல்லுது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாக இருக்குது. எபிரேயர் 11:6 சொல்லுது, ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நம்ம முதலாவது தீர்மானம் எடுக்கணும், விசுவாசத்தில் வளரணுமா இருந்தால், உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையை, முதிர்ச்சியடைந்த கிறிஸ்தவனா நீங்களும் நானும் வாழணுமா இருந்தால், நாங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்மானம் என்னென்றா, ஆண்டவருடைய வார்த்தையை முதலாவது இடத்துல நாங்கள் வைக்கணும். 119வது சங்கீதம் நாங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். 119வது சங்கீதம், 119வது சங்கீதம், அதில் பாருங்க வசனம் இருக்குது. 105வது வசனம், 119வது சங்கீதம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் 2025 குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, 2025 உன்னுடைய பாதையில் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை வெளிச்சமாக வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை நீங்கள் இப்போ வாசிக்க போகிறீங்க. 119வது சங்கீதம் 105வது வசனம்.
119வது சங்கீதம் 105வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. மறுபடியும் சொல்ல போறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க 2025 நீங்க நடக்க வேண்டிய ஒவ்வொரு பாதையிலையும் ஆண்டவர் வெளிச்சத்தை கட்டளையிட்டு இருக்கிறார்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது இருளா இருக்க போவதே இல்லை. அது உங்களோட வாழ்க்கையில இருளா இருக்க போவதே இல்லை. நீங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா இருந்தால் அது அழகா சொல்லுது பாருங்க. உம்முடைய வசனம். யாருடைய வசனம்? தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமா இருக்குதான். தீபமா இருக்குதான். அது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்குதான். ஏனென்றா அந்த வெளிச்சம் எதுக்கண்டா, நாங்க வெளிச்சத்துல நடக்கும்போது எந்த சேதமும் நம்மளை அணுகாது. நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் என்ன செய்வோம்? தெளிவாக பார்ப்போம். இடையில கல் முள் கோணலான பாதை பள்ளம் மேடு எது இருந்தாலும் வெளிச்சம் இருக்குமா இருந்தா பாருங்க. இன்றைக்கு இதை நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் வாழுகிற உலகம், இன்றைக்கு நாங்கள் வாழுகிற பிரதேசம் அது மிகவும் நல்ல பிரதேசம் என்று சொல்ல முடியாது. என்று அவ்வளவு கேடுகட்ட உலகமா இருக்குது. அவ்வளவு பாவம் நிறைந்த உலகமா இருக்குது. அவ்வளவு பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த மனிதர்கள் மத்தியில தான் வாசம் செய்கிறோம். அது ஆண்டவர் சொல்றாரு, நாங்க உலகத்துல இருந்தாலும் நாங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நாங்க உலகத்துல உப்பா இருக்கணும், உலகத்துல வெளிச்சமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாங்க ஒரு வித்தியாசமானவர்களா இருக்கணும். கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வந்து கிறிஸ்து இயேசுவானவர் எப்படி இருந்தாரோ நாங்களும் அப்படி இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப பாருங்க, நாங்க வாழுகிற இந்த இருளான உலகத்துல ஆண்டவர் நம்மளை வெளிச்சத்தின் பாதையில நடத்துறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 2025 நிறைய பேருக்கு இது இருளா இருக்கலாம். ஆனா கர்த்தரை நம்புகிறவனுக்கு அது இருளா இருக்க போவதே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒருவேளை இந்த வருடத்துல நிறைய காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில இருள் போல இருந்திருக்கலாம். இருள் சூழ்ந்தது போல நிறைய பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனா நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்க விசுவாசிக்கிற ஆண்டவர், நீங்க அவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த அடுத்த வருடத்துல நிறைய காரியத்துல நிறைய இருளான பாதையில ஆண்டவர் வெளிச்சமா இருக்க போறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க கேட்கிற சத்தியத்தை ஒழுங்கா இருதயத்துல வைப்பீங்களா இருந்தா அந்த வார்த்தை உங்களுடைய இருளான பாதைகளை 2025 வெளிச்சமா மாற்றும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வெளிச்சமா மாற்றும். அப்ப நம்ம என்ன செய்யணும்டா, ஆண்டவருடைய வார்த்தையை முதலாவது வைக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை முதலாவது வைக்கிறேன்டா என்ன? 101வது வசனத்தை பாருங்க. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு. இன்றைக்கு நிறைய பேர் சபைக்கு ஒழுங்கா வராதுக்கு காரணம், ஒழுங்கா ஜெபங்கள்ல கலந்து கொள்ளாததுக்கு காரணம், ஆண்டவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொடுக்காததுக்கு காரணம் அவங்களுடைய கால்கள் பொல்லாத வழிகளுக்குள்ள போகுது. ஒரு ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்ன செய்யல, அவங்களுடைய கால்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லை, செவ்வாய்க்கிழமை வருது இல்லை. ஜெபம் நடக்கும்போது என்ன ஆவிக்குரிய காரியம் என்ன நடந்தாலும் நிறைய பேருடைய கால்கள் என்ன செய்யுது? பொல்லாங்கான பாதையில போகுது. அதனாலதான் வாழ்க்கையில என்ன நடக்க, ஒரு மாற்றமுமே இல்லை, ஒரு ஆசீர்வாதமுமே இல்லை. அநேகர் பார்த்து என்ன செய்யற, பரியாசம் பண்ற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கைகள் இருக்குது. ஆனா நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயமான கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கணுமா இருந்தா, 2025ஆம் ஆண்டு எனக்கும் உங்களுக்கும் ஜெயமா இருக்கணுமா இருந்தா நாங்க வசனத்தை காத்து நடக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சபைக்கு வராம வசனத்தை கேட்க முடியாது. சபைக்கு ஆண்டவர் என்னத்துக்கு வர சொல்றாரு? பிரசங்கி 5:1 சொல்லுது, செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்கணும், வந்து செவி கொடுக்கத்தான். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 102வது வசனம். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடினால், ஆண்டவர் போதித்த வசனத்தை ஆண்டவருடைய சமூகத்துல வந்தாதான் கேட்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தையை கேட்டாதான் இருதயத்தில் இருக்கிற பயம், கவலைகள், எதிர்மறையான காரியங்கள் அது முழுவதுமா நீக்கப்படும். ஆண்டவர் நமக்குள்ள புதிய காரியங்களை போடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீர் எனக்கு போதித்திருக்கிறபடினால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது.
அப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னென்றா, நீங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான தீர்மானம் என்னென்றா, நீங்கள் எடுக்க போகிற மற்ற தீர்மானங்களுக்கு அஸ்திபாரமே இதுதான். நீங்கள் எடுக்க போகிற மற்ற தீர்மானங்களுக்கும் இந்த வார்த்தை மேலே நீங்கள் எடுக்க போகிற தீர்மானம் அது உதவி செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் நீங்கள் முதலாவது வச்சு பாருங்க, ஆண்டவரை மட்டும் நீங்கள் முதலாவது வச்சு பாருங்க, மிச்ச எல்லா காரியங்களும் ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். அந்த வார்த்தையை கொண்டே மிச்ச எல்லா காரியங்களையும் சரியான பாதையில் ஆண்டவர் மாற்றி தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அதுக்கு அடுத்த 103வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். இன்றைக்கு நிறைய பேருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? இனிமையாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு விசுவாசியினுடைய வார்த்தைகள் அது எப்படி இருக்கணுமா? அந்த வாயில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும்போது அந்த வார்த்தையை பேசுகிற விசுவாசி அவன் இனிமையானவைகளை பேசுவானா. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் உங்களோட நாவில் இருந்து வருகிற வார்த்தைகள் இனிமையாக இருக்கணுமா இருந்தால் உங்களோட நாவில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கடுத்த சொல்லுது பாருங்க, என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. மதுரமாய் இருக்கிற இந்த உலகத்தில் நமக்கு என்ன ஜூஸ் நமக்கு நிறைய ஜூஸுகள் நமக்கு பிடிக்கலாம், நிறைய உணவுகள் நமக்கு பிடிக்கலாம், நாங்கள் நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். என்ன அப்படி நிறைய பிரகாரமான சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ இது எல்லாற்றையும் விட ஆண்டவருடைய வார்த்தை அதை விட அது மதுரமானதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த வார்த்தையை நாங்கள் என்ன செய்யணும்? போன கிழமையே சொன்னேன், அந்த வார்த்தையை ருசி பார்க்கணும். கர்த்தர் நல்லவர்ன்றதை ருசி பார்க்கணும். அவர் 2025 எனக்கு நன்மையாக செய்து முடிப்பார்ன்னு என்ன செய்யணும்? நாங்கள் விசுவாசிக்கிறவங்களாக இருக்கணும். சங்கீதம் 27:13 நாங்கள் கடந்த ஒரு 3 வாரமாக சர்ச்சில் பார்த்தோம். இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ இப்போ நீங்கள் அடுத்த வருஷத்தை குறித்து எப்படி விசுவாசிக்கணும்? ஐயோ இந்த வருஷமே படாத பாடுபட்டுட்டேன், அடுத்த வருஷம் என்னென்னலாம் வரப்போதோ, எத்தனை சுனாமி வரப்போதோ, என்ன சூறாவளி வரப்போதோ, இப்படி பார்க்கக்கூடாது. என்ன வந்தாலும் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், என்னை ஆண்டவர் தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் அவருடைய கரங்கள் நம்மளை தாங்குதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாயில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் இனிமையாக மாறும். நம்முடைய வாழ்க்கையும் இனிமையாக மாறும். அதுக்கு அடுத்தது சொல்லுது பாருங்க, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். நான் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக மனுஷன் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் அது வழிகளும், அவன் காட்டுகிற வழிகளும் பொய் வார்த்தைகளாக இருக்குது, பொய் வழிகளாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பொய் வார்த்தைகளாக இருக்குது, பொய் வழிகளாக இருக்குது. இன்றைக்கு நிறைய பேர் இதெல்லாம் ஏமாந்து போகிறாங்க. சில மனுஷங்க பேசுகிறத வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறதே இல்லை, சில ஊழியக்காரங்க பேசுகிறத கூடி வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறதே இல்லை. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், அது யார் போதிச்சாலும், நானே போதிச்சாலும் வேதத்தில் இல்லாட்டி நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. நாங்கள் மனுஷனுடைய வழிகளில் நடக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. அடிக்கடி இந்த ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக நான் எனக்குள்ள அடிக்கடி சொல்லுகிற வசனம் என்னென்றா, ஆண்டவர் என்ன செய்வாராம், நான் நடக்க வேண்டிய வழி அவர் காட்டுவாராம். என்ன, அவர் என் மேல் அவருடைய கண்களை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாம் மனுஷன் காட்டுகிற பொய் வழிகளை நம்பக்கூடாது. இன்றைக்கி 2025 நிறைய சாமியார் சொல்லுவாங்க, நிறைய உலக பிரகாரமான நியூஸில் சொல்லுவாங்க, 2025 உலகம் அழிய போகுது, அது வரப்போகுது, இது வரப்போகுது. இந்த 2024 டிசம்பரில் இலங்கையையும் கடலில் மூழ்கிறோன்னு ஒருத்தர் பட நடிகர் என்ன செஞ்சுருக்கார், நியூஸில் சொல்லியிருக்கிறாரு. அப்படி நடக்குதா? அது நடக்க போகிறதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றா வேதவசனம் சொல்லுது, முழு உலகமும் இருக்கிற ஜனங்களும் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவருடைய வருகை இருக்க போவதே, முடிவு வரப்போகிறதே இல்லை. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. அப்போ இந்த பொய் வழிகள், மனுஷனுடைய பொய் வழிகளை நம்பக்கூடாது. அவன் சொல்லுகிற கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதை கேட்டாலும் அது பைபிளில் இருக்கான்னு ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ நான் தீர்மானத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் நான் இல்லை, நிறைய பேர் இப்படி யோசிப்பாங்க, சரியாக 31ஆம் தேதி நைட்டு 12 மணி வரட்டும் நான் அப்போ தீர்மானம் எடுக்கிறேன். அப்படி எடுக்கன்ற சொன்ன மனுஷன் எடுக்க போகிறதே இல்லை.
இன்றைக்கு தீர்மானம் எடுக்கணும்னு அங்கே உங்களோட இருதயத்தில் தோண்டிட்டா இன்றைக்கே தீர்மானம் எடுக்கணும், இப்பயே தீர்மானத்தை எடுத்துடணும். அதை விட்டுட்டு புறவு நாளைக்கு எடுப்போம், அடுத்த கிழமை எடுப்போண்டு அது சரியே வரப்போகிறதே இல்லை. அப்படி தீர்மானத்தை எடுக்கிறத பிற்போடுகிற மனுஷன் அவன் எடுத்த தீர்மானத்தில் நடக்கிறதையும் பிற்போட்டு கொண்டே இருப்பான். நிறைய பேர் தீர்மானம் எடுப்பாங்க, நான் இப்போ சேர்ச்சுக்கு போக தேவையில்ல, அடுத்த ஜனவரி முதலாவது செவ்வாய்க்கிழமையிலேருந்து பைபிள் ஸ்டடிக்கு போவோன்னு தீர்மானம் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த கிழமை ஏதாச்சும் முக்கியமான வேலை வந்துடும். அங்கே பார்த்தா சொந்தக்காரன் கல்யாண வீடு வரும், செத்த வீடு வரும், அது வரும் இது வரும். அப்போ அது கொஞ்சம் அப்படியே பின்னுக்கு போகும். சரி, அடுத்த மாதத்துலேருந்து ஒழுங்கா போவோம். அங்கே போனால் அங்கே என்ன நடக்கும்? அங்கே சுனாமியோ சூறாவளியோ வந்துட்டா, ஐயோ இனி பினாஸ் ஜெபம் வச்சாலும் அது தண்ணி வந்துருச்சு, எப்படி நடந்து வர்றது? இப்படி ஒரு காரணம் வந்துடும். இப்படி சாக்கு போக்கு மேலே சாக்கு போக்கு சொல்லி கடைசி வரைக்கும் இது நடக்கிற காரியமே இல்லை. ஆனால் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிற மனுஷன் என்னதான் நடந்தாலும், அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அவன் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்பான். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? விசேஷமாக இன்றைக்கு நடந்த காரியத்தை நான் சொல்ல முடியும். இன்றைக்கு எனக்கு இந்த நாளைக்கு எங்களுக்கு இந்த ஆஃபீஸில் ஒளிவிழா. அப்போ இந்த கிழமை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாஸ்டர் கேட்டார் இந்த கிழமை ஜெபம் வைப்போமாண்டு, இதில் வச்சு தான் கேட்டார். ஆனால் வைப்போமான்னு தான் சொன்னேன். ஆனால் உண்மையாக வரக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இல்லை. ஆனால் வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓடி வந்தேன். இப்போயும் முடியே போகணும், ஒரு வேலை ஒன்று இருக்குது. ஒவ்வொரு பாஸ்டர்மாரையும் சந்திக்க பைக் எடுத்துகிட்டு போகணும், இன்விடேஷன் கொடுக்கணும். ஆனால் எடுத்த தீர்மானம் என்ன நடந்தாலும் இந்த இடத்துல நான் இருக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த செவ்வாய்க்கிழமை ஊழியம் அது மிகவும் முக்கியம். அதே போல் தான் நான் மற்ற ஊழியங்களையும் இருந்திருக்கிறேன். எனக்கு அங்கே வியாழக்கிழமை ஊழியமும் முக்கியம், வெள்ளிக்கிழமை ஊழியமும் முக்கியம். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை பின்னேரமும் இப்போ துவங்கி இருக்கிறோம். அதுவும் ஆண்டுடைய கிருபையினால் நல்லா போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ என்னதான் நடந்தாலும் இந்த தீர்மானங்களை நான் என்ன செய்ய போகிறதில்ல, விட்டு விலக போகிறதே இல்லை. இந்த தீர்மானத்துக்கு விரோதமாக எது வந்தாலும் நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறதே இல்லை. இந்த தீர்மானத்துக்கு விரோதமாக நான் இந்த ஊழியத்தை செய்கிற எடுத்த தீர்மானம், இதுக்கு விரோதமாக யார் வந்தாலும், எந்த காரணிகள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? நான் அப்படி இருப்பனா இருந்தா, அதில் உறுதியாக இருப்பனா இருந்தா, அதில் அசைவில்லாமல் இருப்பனா இருந்தா, கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் எனக்கு துணை நின்று காரியங்களை வாய்க்கும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி இதே நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பயப்படாமல் ஆண்டவரை நம்பி இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்து ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை காட்டுவார். ஆகையினால நீங்கள் தீர்மானம் எடுக்கிறது மிகவும் முக்கியமாக இருக்குது. முதலாவது என்னென்னா, ஆண்டவரை ஃபஸ்ட்டு வைங்க, ஆண்டவரை முதலாவது வைங்க. ஆண்டுடைய வார்த்தையை தொடர்ந்து கேளுங்க. ஆண்டுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்கிறத உங்களுடைய பழக்கமாக்குங்க, அதை உங்களுடைய வழக்கமாக்கி கொள்ளுங்க, அதை உங்களுடைய பயிற்சியாக்கி கொள்ளுங்க. காலம்பரை எழுமுன உடனே என்ன செஞ்சிடணும், காலம்பரை எழுமுனோடனே அதோ சட்டிப்பான கழுவணுமே, அது உடுப்பு துவைக்கணுமே, அங்கே போகணுமே, இங்கே போகணுமே, அந்த அளவில் இருக்குது, இந்த அளவு, அதெல்லாம் யோசிக்காதீங்க. அந்த பாரத்தை தூக்கி போடாதீங்க. அந்த பாரத்தை ஆண்டவர் மேலே வச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் எடுத்து தியானிங்க. அந்த நாள் முழுக்க தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய கவலை எல்லாம் அவர் எடுத்து போட்டுருவார். அந்த நாளை சந்தோஷமான நல்ல நாளாக மாற்றுவார். பவுல் சொல்றார், நாங்கள் நெருக்கப்பட்டு மடிந்து போவது இல்லை, கைவிடப்படுவதில்லை என்று சொல்றார். வார்த்தையை நீங்கள் முன்னுக்கு வைப்பீங்களா இருந்தால் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை நடத்துகிறவராக இருப்பார். உங்களோட பாதையை அவர் வெளிச்சமாக்குவார். எல்லாம் சொல்லுங்க, 2025ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும், என்னுடைய பாதை வெளிச்சமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை மனுஷங்க உங்களை இருளுக்குள்ளே தள்ள நினைச்சாலும், யோசேப்பை குழியில் தள்ளினது போல நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போட நினைச்சாலும், கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவனை தப்புவித்தது போல நம்மோடும் இருந்து ஆண்டவர் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ என்ன செய்யணும், அந்த ஆண்டவருடைய வார்த்தை அதை நீங்கள் முதலாவது வைக்கிறது மிகவும் முக்கியமாக இருக்குது. அதுக்கு பாருங்கள், 119வது சங்கீதம் 74வது வசனத்தை பாருங்கள். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியினால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். எப்படி போட்டிருக்க பாருங்க. இன்றைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து சந்தோஷப்படணுமா, சந்தோஷப்படுறவனும் நம்முடைய முகம் இருக்கணும். நம்மளை பார்த்தா மற்றவனுக்கு சந்தோஷம் உண்டாகணும்.
நம்முடைய வார்த்தைகளை கேட்டால் மற்றவனுக்கு சந்தோஷம் உண்டாகணும், விசுவாசம் உண்டாகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறவங்களா இருக்கணும். நம்முடைய இருதயம் முழுக்க ஆண்டவருடைய வசனம் இருக்கணும். 57வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்வேன் என்று. நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் அதுதான். நான் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த வருடத்தை காட்டிலும் அடுத்த வருடம் அதிகமாக கேட்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சேர்ந்து என்னோட சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை இந்த வருடத்தை காட்டிலும் அடுத்த வருடம் நான் அதிகமாக கேட்க போகிறேன், நான் அதிகமாக வாசிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் அதிகமாக அதை வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே போல் அறிக்கைகள், பாஸ்டர் எல்லாருக்கும் அறிக்கை புத்தகம் தந்திருக்கிறார், எல்லாருக்கும் அறிக்கை புத்தகம் தந்திருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? அந்த அறிக்கை புத்தகத்தை எடுத்து அதில் எல்லாமே இருக்குது. அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணணும். உங்களுடைய பிரச்சனையை சொல்லி இல்லை, அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்போ பாருங்க, இந்த 119ஆம் சங்கீதம் முழுவதும் நீங்கள் வாசிச்சிங்கண்டா தாவீது மறுபடியும் அவன் சொல்கிறான் ஆண்டவருடைய வசனத்தை பற்றி, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறத பற்றி, ஆண்டவருடைய வார்த்தையை செவிகள் மடுக்கிறத பற்றி, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறத பற்றி சொல்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்தில் காத்து கொள்றதை பற்றி சொல்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்றதை பற்றி சொல்கிறான். நம்ம 2-3 கிழமைக்கு அசைவில்லாத ஆவிக்குரிய ஜீவியம் பார்க்கும்போது பார்த்தோம். அந்த பாருங்க, அந்த நம்ம பார்த்தோம், கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு யார் ஒப்பா இருக்கிறான்? ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிற உங்களை, நீங்கள் உண்மையாக இந்த சமூகத்தில் வந்து தொடர்ந்து வார்த்தைகளை கேட்டு அதன்படி பேசுவீங்களா இருந்தா, அதன்படி நடப்பீங்களா இருந்தா, நிச்சயமாக உங்களுடைய வீடு, உங்களுடைய சூழ்நிலைகள், நீங்கள் கண்மலையின் மேலே கட்டப்பட்ட மனுஷனாக இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உண்மையாக வார்த்தையை நீங்கள் உண்மையாக இந்த இடத்துல வந்து கற்றுக்கொள்கிற ஆக்களாக இருந்தால் உலகத்தில் வருகிற பிரச்சனைகள் உங்களை சேதப்படுத்தாது, உங்களை பயமுறுத்தாது, உலகத்தில் வருகிற காரியங்கள் உங்களை கவலைக்குள்ளாக்காது. நீங்கள் எல்லாவற்றிலையும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவங்களாக இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த வருஷம் நீங்கள் நிறைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இந்த வருஷத்தில் 365 நாளில் நீங்கள் ஆண்டவரை விசுவாசத்தோடு இருந்த நாட்கள் அதிகமாக, இல்லாடி பயத்தோடு இருந்த நாட்கள் அதிகமாக, கவலையாக இருந்த நாட்கள் அதிகமாக, சந்தோஷமாக இருந்த நாட்கள் அதிகமாக? ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தோடு இல்லாமல் பயத்தோடு மாத்திரம் இருந்திருப்பீங்களா இருந்தால் அது ஆண்டவருடைய குற்றம் அல்ல, ஊழியக்காரனுடைய குற்றம் அல்ல, அது உங்களுடைய குற்றம். என்னோட கேட்ட வசனத்தை நீங்கள் என்ன செய்யலை? திருப்பி எடுத்து பேசலை, அது இருதயத்தில் வைக்கலை. உண்மையாக நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு முறை செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை இப்படி நீங்கள் கேட்குற வார்த்தைகளை நீங்கள் உண்மையாக உங்களுடைய காதினால் இருதயத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளுவீங்களா இருந்தால், ஒருவேளை உங்களுக்கு பயம் வந்துட்டாலும், ஒருவேளை உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து கவலை வந்துட்டாலும், அந்த வார்த்தை தொடர்ந்து உங்களை கவலையாக இருக்க விடவே விடாது. அந்த வார்த்தை அந்த கவலையிலிருந்து உங்களை மறுபடியும் தூக்கி எடுத்துரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வருஷம் என்னுடைய வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் என்னைய கவலையிலே இருக்க விடவே இல்லை. ஒரு நாளும் ஆண்டவர் என்னை அந்த நாள் முழுக்க பயத்தில் இருக்க விடவே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்பப்பெல்லாம் மனம் சோர்ந்து போகுதோ ஆண்டவர் எல்லா சோர்வுகளையும் நீக்கினார், உற்சாகத்தை தந்தார், பலவீன நேரத்தில் பலனை தந்தார், சுகமில்லாத நேரத்தில் சுகத்தை தந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய நேரத்தில் பணம் இல்லாத நேரத்தில் கூடி ஆண்டவர் அற்புத அதிசய விதமாக பணத்தையும் தந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த கிழமை அதிகமாக என்னுடைய கையில் பணம் இல்லை, ஆனால் ஆண்டவர் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்தித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அற்புத விதமாக நடத்தினார். அதான் அந்த பாட்டு சொல்லுது, அவர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீங்கள் நீங்கள் உண்மையாகவே நினச்சி பாருங்கள். இந்த 2024 உங்களை ஒருவேளை நிறைய பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், நிறைய பொருள் இல்லாமல் இருந்திருக்கலாம், உலகத்தில் எல்லாருக்கும் உதவி கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு உதவி கிடைக்காம இருந்திருக்கலாம். இதில் வேற இந்த சபையில் உதவி வாங்கக்கூடாது பிரசங்கத்தை வேற கேட்கறதால அதுலையானே ஒரு கஷ்டம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நடத்தின விதத்தை சற்று யோசிச்சு பாருங்க, உண்மையாகவே அது மிகவும் அற்புதமானதாக இருந்திருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அற்புத அதிசயமாக அவர் நம்மளை நடத்தி இருக்கிறார். இதில் 77வது வசனம் சொல்லுது பாருங்க, நான் பிழைத்திருக்கும்படிக்கு, எல்லாம் சொல்லுங்க, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. இப்ப சத்தமா சொல்ல போறீங்க, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
இன்றைக்கு உண்மையாகவே நீங்கள் மன மகிழ்ச்சியோடு அந்த ஜெபத்துக்கு வந்தீங்களா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். இல்லாட்டி ஐயோ வரலாட்டி இந்த பினகாஸ் கேட்க மாட்டார், வீட்டையும் வர மாட்டார், கோலும் அடிக்க மாட்டார், ஆனால் ஏதாச்சும் நினைப்பார் அப்படின்னு வந்தீங்களா? இல்லாட்டி உண்மையாக அந்த வார்த்தையை மன மகிழ்ச்சியோடு தேடுறீங்களா? நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும்போது, சர்ச்சுக்கு வரும்போது உண்மையாக அந்த வார்த்தை பாஸ்டர் மேலே இல்லை. பாஸ்டர் பார்ப்பார், கோல் அடிப்பார் வீட்டுக்கு, அதனால இல்லை. இப்போ அந்த வேலையெல்லாம் நடக்கிறது இல்லை இங்கே. அப்போ அதனால இல்லை, நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக வேண்டிய நான் ஆண்டவரிடத்தில் போக போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுதான் எனக்கு மன மகிழ்ச்சி. அவருடைய வேத வசனம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி. அவருடைய வேத வசனம் தான் எனக்கு ஔஷதமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னைய சுகமாக்குற மருந்து ஆண்டுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னைய பாவம் என்னும் சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறது, அந்த பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாக வாழ வைக்கிறதுக்கு பலனை தர்றது ஆண்டுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இங்கே சொல்கிறான் பாருங்க, ஆண்டவருடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்கிறான். உண்மையாக இதை நாங்களும் சொல்லுகிறவங்களா மாத்திரம் இல்லை, அதை சொல்கிறது மாத்திரமில்லை, அதை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் நடாத்தி காட்டணும். உண்மையாக இந்த வசனத்தின்படி இந்த வேத வசனம் உங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்குமா இருந்தால் நீங்கள் அதிகமாக வேதத்தை என்ன செய்வீங்க? இரவும் பகலும் தியானிப்பீங்க. இரவும் பகலும் மட்டும் இல்லை, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம். அது அந்த பாட்டு, இந்த வசனத்தை சொல்லும்போது எனக்கு அந்த பாட்டு வந்துடும். பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் பாரார், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன். இப்போ அவர் எப்படி பேசுவாராம்? ஜெபத்தில் பேசுவாராம். அவர் எப்படி பேசுவாராம்? வார்த்தையினால் பேசுவாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் பேசணும், அவர் பேசுவார், இருவரும் நாங்கள் சம்பாஷிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் உங்களுடைய 25ஆம் ஆண்டு உங்களுடைய பாதைகளை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் செவ்வாய்ப்படுத்துவார். அவர் உங்களுக்கு முன்னே போய் அவர் கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்துவார், கரடானவைகளை சமப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் எல்லாமே அது சமதரையாக்கப்படும். தேவன் உங்களுக்காக செவ்வையான பாதையை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சங்கீதம் 23வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனம் தொடக்கம் 6வது வசனம் வரைக்கும். ரைட். இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னென்றா, அடுத்த வருடத்தில் உங்களோட வாழ்க்கையில், இந்த வருடம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்ல மேய்ப்பனாக இருந்தாரோ, ஆண்டவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். நமக்காக அந்த நம்முடைய மேய்ப்பன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கல்வாரி சிலுவையில் அந்த நல்ல மேய்ப்பன் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த நல்ல மேய்ப்பர் அந்த 2025ஆம் ஆண்டை தேவன் உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார், நன்மையினால் உங்களை திருப்திப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார்? உங்களை தாழ்ச்சியடைய விட மாட்டார், குறைவடைய விட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை குறைவுகள் வந்தாலும் அந்த குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த குறைவுகளை தாண்டி செல்ல பலனை தருவார், அந்த குறைவுகளிலிருந்து தப்பி செல்ல வழியை உண்டாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ இது நான் பேசுகிறது சும்மா இல்லை, நீங்கள் அதை வாயில் எடுத்து பேசணும். எப்போ பேசணும்? ஒவ்வொரு நாளும் பேசணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் முடிஞ்சாக்கள் எழுதணும், உங்களுடைய இருதயத்தில் போட்டுக்கொண்டு என்ன செய்யணும்? போயிட்டு இதை பேசிக்கொண்டே இருக்கணும், நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒரு வேளை குறைவு வந்தாலும் அந்த குறைவிலிருந்து ஆண்டவர் தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் தாழ்ச்சியடைய விடவே மாட்டார், ஏனென்றால் அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. அப்போ ஆண்டவர் என்ன செய்வாராம்? உங்களை 2025 கொண்டு போகிற பாதைகளில் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புல்லுள்ள செழிப்பான இடத்தை வச்சிருக்கிறார். அந்த இடத்துல உங்களுக்கு வறட்சி இருக்காது, பஞ்சம் இருக்காது, பசி இருக்காது, பட்டினி இருக்காது. நாங்கள் நிறைய நேரத்திலேயே நம்முடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்குதுன்ற ஆண்டவர் நடத்துகிற பாதையில் போகிறதே இல்லை, நான் போவேன்ற பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம அசட்டை பண்ணி, இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு வசனம் பார்த்தோம், பொல்லாதவர்களின் வழியில் போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறத காட்டிலும் உலகத்தவன் சொல்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உலகத்தார் சொல்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், வெளியே வந்து வானத்தானாந்து பார், ஆனால் இவன் வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு எனக்கு இதை அந்த மூட்டை பார்த்தா போதும்னு இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, வெளியே வா, இந்த உலகத்தின் சிந்தனைகளை விட்டு வெளியே வா, எகிப்தை விட்டு வெளியே வா. நம்ம யாத்ரா 3:8 பார்த்தோம்,
ஆண்டவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்தாராம். ஏத்தியரும் எமோரியரும் எபூசியரும் இருக்கிற அந்த அங்க இருந்து எங்க இருந்து எகிப்தில இருந்து இந்த கானானை நோக்கி கொண்டு வரணும். இந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல நம்மளை, அந்த செழிப்பான தேசத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் இறங்கினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப நாங்க கிறிஸ்துமஸை கொண்டாட போகிறோம். நான் போன கிழமையும் அழகா சொன்னேன், ஆண்டவர் வெறுமனே நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பாவத்திலிருந்து விடுதலையாக்க மட்டும் இல்லை, சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய நோய்களிலிருந்து விடுதலையாக்க மட்டும் இல்லை, நம்முடைய தரித்திரத்தை செழிப்பா ஆக்க மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருடைய பரலோக வாழ்க்கையை பிரதிபலிக்கிற விதமா நாங்கள் வாழுவதற்காகத்தான் இறங்கி வந்தார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல அவரை விசுவாசிக்கிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில அந்த அவனுடைய சூழ்நிலைகள் மத்தியிலையும் ஆண்டவருடைய சித்தம் செய்யப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இதுல பாருங்க, ஆண்டவர் எதுல நடத்துறாராம்? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். நான் உங்களுக்கு சொல்ற காரியம், நீங்க அந்த நல்ல மேய்ப்பனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, நல்ல மேய்ப்பனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுடைய பாதைகளில் வறட்சி இருக்கவே இருக்காது, உங்களுடைய பாதைகளில் பட்டினி பசி இருக்கவே இருக்காது. 2025 நீங்கள் என்ன செய்ய போகிறதில்ல, நீங்கள் மற்றவர்கள்ட்ட கையேந்திர விதமாக இருக்கவே மாட்டீங்க. நீங்கள் அநேகருக்கு கொடுக்கறதுக்கு அதிகமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறார். பாருங்கள், நான் அடிக்கடி இது பேசியிருக்கிறேன், நிறைய நேரம் நான் பேசியிருக்கிறேன். புல்லுள்ள இடமெண்டா செழிப்பான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. 2025 உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் செழிக்க செய்வார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அந்த வசனம் தான் மேலே அடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன்னுடைய சுயபலத்தை நம்புகிறவன் விழுந்து போவான், பணத்தை நம்புகிறவன் விழுந்து போவான், தன்னுடைய வேலையை நம்புகிறவன் விழுந்து போவான், தன்னுடைய காரியங்களை நம்புகிறவன், தன்னுடைய சுயநீதியை மேலே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறவன் விழுந்து போயிடுவான். ஆனால் கர்த்தர் மேலே தன்னுடைய நம்பிக்கையை வச்சிருக்கிற ஜனம் அது செழிப்பாக மாத்திரம்தான் இருக்கும், அது ஆசீர்வாதமாக மாத்திரம்தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ உங்களோட வாழ்க்கை ஆண்டவர் 2025 அவர் என்ன செய்ய போகிறாருண்டா, அந்த நல்ல மேய்ப்பன் செழிப்புள்ள வாழ்க்கையாக மாற்ற போகிறார். 2வது காரியம், நான் விசேஷமாக இன்றைக்கு காலம்பரை நான் நினச்சேன் இந்த காரியத்தை பேசணும்னு. 2வது காரியம், இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பணம் இருக்குது, பொருள் இருக்குது, நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல பெற்று எல்லாம் இருக்குது, இருதயத்தில் சமாதானம் இல்லை, இருதயத்தில் அமைதி இல்லை, எந்த நேரமும் டென்ஷனாகவே இருக்கிறாங்க, எந்த நேரமும் பதற்றத்தோடே இருக்கிறாங்க, எந்த நேரமும் எதையாச்சும் நினச்சி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துலையும் யாரோ இருக்கிறீங்க, எந்த நேரமும் உங்களோட வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, நிம்மதிக்காக அலைஞ்சு திரியிறீங்க, நிம்மதியை தேடி ஓடி திரியிறீங்க. பணத்தை நீங்கள் நிறைய எடுத்து பார்த்தீங்க, பணம் நிறைய இருக்கும்போதும் நிம்மதி இல்லை, பணம் இல்லாமல் இருக்கும்போதும் நிம்மதி இல்லை, கடன் இருக்கும்போதும் நிம்மதி இல்லை, கடன் இல்லாமல் இருக்கும்போது அடுத்த தேவை வந்துடுது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது, நிம்மதியே இல்லை. குடும்பத்தில் இருக்கிற உறவுகளால் நிம்மதி இல்லை, கணவனிடத்திலிருந்து நிம்மதி வருதில்லை, மனைவியினிடத்திலிருந்து நிம்மதி வருதில்லை, பிள்ளைகளிடத்திலிருந்து நிம்மதி வருதில்லை. நிம்மதியை காட்டிலும் அவங்க மூலமாக நம்முடைய மனது நிறைய நேரத்தில் மன அழுத்தம் தான் வருது, கவலை தான் வருது, துன்பம் தான் வருது. நாங்கள் எவ்வளோதான் அவங்களுக்கு நன்மை செய்ய நினைச்சாலும் அவங்க நமக்கு தீமை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி உங்களுடைய மனது அமைதி இல்லாத நிலையில் இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் காலம்புரை என்னோடு பேசினார். இன்றைக்கு எனக்கு காலம்புரை 5 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. நான் எழும்பின உடனே எடுத்து இந்த பகுதி இந்த காரியம்தான், இந்த காரியம் தான் என்னுடைய நினைப்பில் வந்துச்சு. புயலின் மத்தியில் அமைதி, புயலின் மத்தியில் அமைதி. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனை சுற்றி புயல் போல பல பிரச்சனைகள் இருந்தாலும், புயல் போல பலவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும், ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை தன் புயபலமாக கொண்டிருக்கிற விசுவாசி அவன் எப்படி இருக்கணும்? சாந்தமாக இருக்கணும். அந்த புயலின் மத்தியிலையும் அவன் சமாதானமாக இருக்கணும். இயேசுவோட வாழ்க்கையிலையும் மாற்கு 4ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, வாங்க அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொல்றாரு. சொன்னவர் என்ன செஞ்சிட்டாரு? டக்கு டக்குன்னு படகுல ஏறி என்ன செஞ்சிட்டாரு? நல்லா படுத்து தலையணையை வச்சு நல்லா தூங்குறாரு. இப்ப காத்து வருது, என்ன சுழல் காற்று வருது. இப்ப சீஷர்களுக்கு பயம் வந்துருச்சு, திகில் வந்துருச்சு. இவங்க என்ன செய்யறாங்க? நாங்க மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? இவ்வளவு நேரம் ஏழை வயலசான் இருந்தவங்க எதிர்மறையான காரியம் வரும்போது பாட்டு மாறிடுச்சு.
முடியாது முடியாது, இல்லை இல்லை, இப்படிப்பட்ட பாட்டு வந்துருச்சு. என்ன, அமிழ்ந்து போகிறோமே, மடிந்து போகிறோமே, இப்படிப்பட்ட பாட்டை பாட துவங்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எழும்பி அவங்க பாடின பாட்டை பாடலை, அவங்க பேசின வார்த்தையை பேசலை. அவர் எழும்பி என்ன செய்கிறாரு, சூழ்நிலையை பார்த்து சொல்கிறாரு, இறையாதே அமைதலாயிரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் உடனே எழும்பினோடனே பயப்படலை, கவலைப்படலை. ஐயோ போட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சே, கவலைப்படலை. ஐயோ எல்லாம் சாக போகிறோம், இல்லை இல்லை, கவலைப்படலை. மரண பயமே அவருக்கு இல்லை. அவர் மரணத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார், மரணத்தை வென்றெடுத்தவராக இருக்கிறார், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவரை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான்னு வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அவருக்கு மரண பயமே இல்லை, அவருக்கு எதை குறிச்சும் கலக்கம் இல்லை. அவர் ஆவியா இருக்கும் போது இல்லை, அவர் மனுஷ சாயலா இருக்கும் போதே அவர் எப்படி இருந்தாரு? சூழ்நிலைகளை கண்டு பயமில்லாதவராக இருந்தார், பிசாசை எதிர்த்து நிற்கிறவராக இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களை சுற்றி பலவிதமான சுழல் காற்றுகள், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், மனுஷனுடைய அவதூறான வார்த்தைகள் இருந்தாலும் உங்களுடைய மனது எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். இதில் போட்டிருக்குது பாருங்க, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது நான் ஒரு காரியத்தை சொன்னேன், ஆண்டருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு எப்படிப்பட்ட போஷணையை கொடுப்பான், எப்படிப்பட்ட ஆகாரத்தை கொடுப்பான்? நல்ல ஆகாரத்தை தான் கொடுப்பான், போஷாக்கான ஆகாரத்தை தான் கொடுப்பான். போன கிழமை எபிரேயர் 5வது அதிகாரத்தில் பார்த்தோம், இன்னும் நம்ம பால் உண்ணுகிறவங்களா இருக்க கூடாது. ஆவிக்குரிய போஜனத்தை, ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவங்க எடுத்துக்கொள்ளுகிற அந்த போஜனத்தை உட்கொள்ளுகிறவங்களா இருக்கணும். அப்ப உண்மையா நீங்க இந்த இப்படிப்பட்ட போதனைகள், ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களாக இப்படிப்பட்ட போதனைகளினால குழந்தைகள் உண்ணுகிற பாலை அல்ல, ஆண்டவருடைய இப்படிப்பட்ட போதனைகளை கேட்கிற நீங்க எப்படி இருக்கணும்டா, என்னதான் சூழ்நிலை வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவங்களா இருக்கணும். உங்களுடைய இருதயத்தின் சமாதானத்தை எதுவும் கெடுக்க கூடாது. எப்படி இயேசு புயல் அடிக்கும் போதும் போட்டு ஆடும் போதும் எந்த கவலையும் இல்லாமல் தூங்கினாரோ, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட மனதை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளணும். காலம்பரை நான் ஆஃபீஸில் பேசும்போதும் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது இது தான் சொன்னேன். நிறைய பேர் உம்மண்டு தான் இருப்பாங்க. நான் சொன்னேன், இப்படி இருந்தால் வாழ்க்கை அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது, நாளைக்கு நடக்க போகிற ப்ரோக்ராமும் இம்மண்டு தான் இருக்கும். நீங்கள் அது நாளைக்கு நடக்க போகிற ப்ரோக்ராம் நினச்சி பயப்படாதீங்க, எல்லாத்தையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தாவீது ராஜா அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்றான், என்னது? என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. பாருங்க, அவன் சொல்றான், என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் ஆண்டவர் தாங்குறாரு. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஜெபத்தில் என்ன செய்யறான், அந்த வார்த்தை சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் போது நிறைய நேரத்தில் என்ன செய்யறான், அழுது புலம்புறான். நிறைய நேரத்தில் ஐயோ சத்துருக்கள் என்னை பெருகிட்டாங்களே, என் மகனே என்னை கொல்ல வர்றானே, நான் சவுல் ராஜாவுக்கு நான் தீமை செய்கிறேன், அவர் எனக்கு தீமை செய்கிறாரே, இப்படி சொல்லிட்டு சங்கீதத்தை எழுதுறான். அவன் அப்படியே சொல்லி அவன் பாடிக்கொண்டு துதிச்சு கொண்டிருக்கும் போது கீழே வரும்போது, ஆனாலும் கர்த்தர் இதில் இருந்தெல்லாம் என்னை தப்புவிப்பார்னு சொல்றான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப முதலாவது காரியம், நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு என்னத்தை கொடுப்பான்? நல்ல போஷாக்கான உணவை கொடுப்பான். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வருடத்தை காட்டிலும் அடுத்த வருடம் நமக்காக, எனக்காகவும் உங்களுக்காகவும் நல்ல ஆவிக்குரிய வார்த்தையாகிய உணவை நமக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாம் விசுவாசிக்கிற இந்த வருடத்தை காட்டிலும் அடுத்த வருடம் ஆண்டவர் இன்னும் அதிகமாக வெளிப்பாடுகளுக்குள்ள நம்மளை கொண்டு போக போறார். இன்னும் நாங்கள் அதிகமான வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த ஊட்டச்சத்துக்களை, அந்த போஷாக்க ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறாரு? நாங்கள் உண்ணும்படிக்கு, நாங்கள் எடுத்துக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் தரப்போகிறார். அப்போ அதை நாங்கள் எடுத்து கொள்ளும்போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை செழிப்புள்ள பாதைகளுக்குள்ளே நடத்தும், புல்லுள்ள பாதைகளுக்குள்ளே நடத்தும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக வறட்சி வந்தாலும் அந்த வறட்சி நம்மளை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்கள், வறட்சி என்னை சேதப்படுத்தாது, வறுமை என்னை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏனென்ற ஆண்டவருடைய ஆவிக்குரிய உணவை உண்ணுகிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வறட்சியை ஆண்டவர், வனாந்திரத்தை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார், வயல்வெளியாக மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு அடுத்தது பார்த்தோம், அமர்ந்த தண்ணீர் அண்டை. நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது
உங்களுடைய வாழ்க்கை 2025 அமைதலாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். நான் போன 2 கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஒரு காரியத்தை பேசினேன். அளப்புகிற மூடன் விழுவான். எல்லாம் சொல்லுங்க, அளப்புகிற மூடன் விழுவான். அளப்புகிறவன் மூடன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுக்கு பதிலாக நம்ம போன கிழமையும் முதற்கிழமையும் பார்த்தோம். அதுக்கு பதிலாக வாயை பொத்தி கொண்டிருக்கிறதே நலம். அடுத்தது நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டருடைய வார்த்தையை பேசணும். இல்லாட்டி வாயை மூடிட்டு இருக்கணும். ஆண்டருடைய வார்த்தையை பேசணும். இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் இந்த 2 காரியத்தையும் செய்கிறதே இல்லை. ஆண்டுடைய வார்த்தையை பேசுறதும் இல்லை, வாயை என்ன செய்யறது இல்லை, பொத்தி கொள்றதும் இல்லை. ஏன்னா திறந்து விட்ட பைப் மாதிரி எல்லாத்தையும் பேசிடுறது. டேங்கில் இருக்கிறது வடிஞ்சு விழுமட்டும் வாய் அது என்ன செய்ய போகிறது இல்லை, அது நிற்க போகிறதே இல்லை. அப்போ இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்டவங்களாம் இருக்கக்கூடாது. அடுத்த வருஷம் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். அதுவும் ஒரு தீர்மானம். அதில் உங்களுக்கு நான் கற்றுத்தர்றேன். நான் சில இடங்களில் நான் பேசாமல் இருக்கணும், சில இடங்களில் நான் அமைதியாக இருக்கணும். நான் உண்மையாக சொல்லுவேன். அப்படி நீங்கள் ஒரு சரியான அந்த தீர்மானத்தை மட்டும் எடுத்து பாருங்கள், நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடி போயிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் அமைதியாக இருக்க போகிறேன், நான் இன்னும் சாந்தமாக இருக்க போகிறேன், நான் பேச வேண்டிய இடத்துல பேச போகிறேன், பேசக்கூடாத இடத்துல அனாவசியமான இடத்துல நான் அமைதியாக இருக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் இதை ஆண்டோட வார்த்தை இதை தான் சொல்லுது. நீ பேசாதிருந்தியா இருந்தால் நீ மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். ஆனால் நீ ஏற்ற வார்த்தையை பேச வேண்டிய இடத்துல ஏற்ற வார்த்தையை பேசும்போது அது பழங்களுக்கு சமானமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ வேத வசனம் இதெல்லாம் நமக்கு கற்றுத்தருது. அப்போ நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், நிறைய நேரங்களில் நம்முடைய இருதயம் என்ன செஞ்சிருது? நடக்கிற சூழ்நிலைகளினால இருதயத்தில் சமாதானம் கெட்டு போயிடுது, சந்தோஷம் கெட்டு போயிடுது. இந்த சந்தோஷம் சமாதானம் இல்லாதால தான் நிறைய பிரச்சனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்குது, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்குது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கும்போது, இந்த தரித்திரம், இந்த வியாதிகள், பாவங்கள், விபச்சார பாவங்கள் அதிகமாக காணப்படுகிறது. சிறு பிள்ளையிலே திருமணம் முடிக்கிற காரியங்கள் அதிகமாக காணப்படுது. ஏனென்றால் சிறு வயதிலே கிடைக்க வேண்டிய அன்பு, கிடைக்க வேண்டிய நபர்களிடத்திலிருந்து கிடைக்காததால இவங்க வேறொரு இடத்துல அன்பை தேடி போகிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு அங்கேயும் ஏமாந்து போயிடுறாங்க. பிறகு அடுத்த ஆளை தேடி போகிறாங்க, அங்கேயும் அவங்க ஏமாற்றம். நம்ம எத்தனை ஆளை தேடி போனாலும், அந்த யாக்கோபின் கிணத்தண்டையில் இருந்த சமாரிய ஸ்திரீ 5 பேருக்கு பின்னால் போனாள், 5 பேரை ஏமாத்திட்டாங்க. இப்போ 6வது ஆள், ஆண்டவர் 7வது ஆளாக வந்து சொல்கிறாரு, நீ எவ்வளவு நாள் தான் இப்படியே அலைஞ்சு தெரிவே, என்னட்ட இருக்கு உனக்கு தர வேண்டிய ஜீவ தண்ணீர். அந்த தண்ணீரை நீ குடிப்பியா இருந்தால் உனக்கு நீ பசி வரவே போகிறதில்லை, நீ இனி தாகமடையவே போகிறதில்லை. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷன் நிம்மதி, உங்களுடைய சமாதானத்தை தேடி மனுஷன்ட்ட நீங்கள் என்ன தேடி போவாதீங்க. நீங்கள் தேடுகிற நிம்மதி இந்த ஆண்டவரிடத்தில் இருக்குது, இந்த ஆண்டருடைய வார்த்தையில் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த ஆண்டுடைய வார்த்தையில் தான் இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக நீங்கள் உட்கொள்ளும் போது உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக கவலைகளை பிசாசு உங்களுடைய இருதயத்தில் விதைக்க நினைச்சாலும் ஆண்டவர் விட மாட்டார். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னென்றா, ஆண்டவரை முதலாவது வைக்கணும், ஆண்டுடைய வார்த்தையை முதலாவது வைக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை முதலாவது வைக்கிறேன்டா ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இன்னும் அதிக நேரங்களை கொடுக்கணும், வேதத்தை படிக்கிறதுக்கு அதிக நேரத்தை கொடுக்கணும். இங்கு மாத்திரமல்ல, ஆலயத்தில் கூடும்போது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல டெலிஃபோன் இருக்குது, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற நல்ல டிவி இருக்குது. அதில் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாடல்களை போட்டு கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை போட்டு கேட்கணும். கேட்டு பாருங்களேன், அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைய காலம் எழுமனோடனே பாட்டை போட்டுக்கொண்டு தான் நான் அந்த வார்த்தைகளை தியானித்தேன். பாட்டை போட்டுக்கொண்டு தான் நான் என்ன செஞ்சேன்? பாடிக்கொண்டே இருந்தேன். பாட இருதயத்தில் சந்தோஷம், சமாதானம். இப்போ நான் ஒரு 2-3 பேருக்கு நானே என்ன செஞ்சுருக்கிறேன், கடையில் போயிட்டு சிப்பெல்லாம் அந்த பென்ட்ரைவெல்லாம் வாங்கி பாட்டெல்லாம் ஏற்றி வச்சுருக்கிறேன். ஏனெண்டா எனக்கு அதுதான் ஆசை. நான் ஆசீர்வதிக்கப்படுறது மட்டுமில்லை, நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அதான் நான் என்ன செய்வேன், நான் ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டா குரூப்பில் போட்டுருவேன். ஏன்னா நீங்களும் அதை கேட்கணும், நீங்களும் அந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிக்கப்படணும். எத்தனை பேர் நீங்கள் கேட்குறீங்களோ தெரியாது. நான் அந்த ஒரு புத்தகம் தந்தேன், அதை நான் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நான் அந்த புத்தகத்தின் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அது எங்களோட சபையிலையும் இந்த ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னு அந்த 10 புத்தகத்தை இப்போ மாதம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்போ அதில் மகத்துவம் உங்களுக்கு விளங்கி நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை விடாமல் நீங்கள் படிப்பீங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? அடுத்த வருஷம் என்னட்ட இன்னொரு புத்தகம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி நீங்கள் இன்னொருத்தனுக்கு கொடுப்பீங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது?
உங்களுக்கு வாங்குறது மட்டும் இல்லை, இன்னொருத்தனுக்கு வாங்கி இன்னொருத்தனுக்கு கொடுப்பீங்க. அந்த ஏனண்டா அதில் இருக்கிற வார்த்தைகள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ளது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ பாருங்க, முதலாவது பாருங்க, நம்ம பார்த்தோம் ஆண்டவரை முதலாவது வைக்கணும், வார்த்தையை முதலாவது வைக்கணும். அடுத்தது பார்த்தோம், நாங்கள் ஆண்டவரையும் வார்த்தையை முதலாவது வைக்கும்போது நம்முடைய இருளான பாதைகளை ஆண்டவர் வெளிச்சமாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடுத்தது பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கை, நம்மளை வறுமை அணுகாது, நம்மளை வறட்சி அணுகாது, நம்முடைய வனாந்திரமான வாழ்க்கையை ஆண்டவர் வயல்வெளியாக மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடுத்தது சமாதானமான வாழ்க்கை. இன்னைக்கு ஒருவேளை இருதயத்தில் இந்த வருடம் நீங்கள் அதிகமாக அழுது இருக்கலாம், அதிகமாக கவலைப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய உறவுகளை நினச்சி, உங்களுக்கு அதிகமாக விருப்பமான நபர்களை நினச்சி அவர்களினால் உங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுவார், நிச்சயமாக ஆற்றுவார். அந்த வழிகளை எடுத்து போடுவார். ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார், ஒரு உள்ளான மாற்றத்தை தருவார், உள்ளான சமாதானத்தை தருவார், உங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதலை தருவார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் போன கிழமை பார்த்தோம் ஆண்டவர் என்ன செய்வார். போன கிழமை பார்த்தோம் அந்த நீதியின் சத்தியத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார். நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். எபிரேயர் 5வது அதிகாரம், எபிரேயர் 5வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது பாருங்க, கடைசி வசனம்னு நினைக்கிறேன். எபிரேயர் 5 கடைசி வசனம். எபிரேயர் 5வது அதிகாரம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தாகும். இப்போ இன்றைக்கு நான் போதிச்சு கொண்டிருக்கிறது பலமான ஆகாரமாக இருக்குது. அதை நான் சில வீட்டு கூட்டங்களில் சொன்னேன். இனி நான் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறேன், நீங்கள் விளங்கி கொள்ளணுமா இருந்தால் நீங்கள் அதை என்ன செய்யணும், நான் பிரசங்கிக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் நிறைய தடவை அந்த பகுதிகளை நீங்கள் படிக்கணும். இதுக்கு முதல் உள்ள வசனத்தை பாருங்கள், பாலுண்ணுகிற குழந்தைகளாக இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நீங்க நீதியின் வசனத்துல பழக்கம் உள்ளவர்களா இருக்கணும். நீதியின் வசனத்தில் எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லுங்க, பழக்கம் உள்ளவர்களா இருக்கணும். அது எப்படி பழக்கம் உள்ளவராக இருக்கிறது? தொடர்ந்து நீதியின் வசனத்தை ஒரு நல்ல பிரசங்கியார் பேசும்போது கேட்டுக்கொண்டே இருக்கணும், தொடர்ச்சியாக கேட்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுல பார்க்குறோம் பாருங்க, நீதியின் பாதையில், நீதியின் எல்லாம் சொல்லுங்க, நீதியின் பாதையில் என்ன செய்வாராம்? நடத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க, நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். அதில் சொல்லுது பாருங்க, அவர் எல்லாம் சொல்லுங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. பார்த்தீங்களா, உங்களுடைய இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது, சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்போது, கவலைகள் பயங்களினால் உங்களுடைய இருதயம் நிறைந்திருக்கும் போது, உங்களுடைய ஆத்மா நிறைந்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எதனால தேற்றாரு? அவருடைய நீதியின் வசனத்தினால தேற்றாரு. அந்த நீதியின் வசனம் நம்மளை நீதியின் பாதையில நடத்துது. அந்த நீதியின் பாதையில மரணம் இல்லை, அந்த நீதியின் பாதையில ஜீவனும் என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் நடத்துகிற நீதியின் பாதையில வறுமை இல்லை, ஆண்டவர் நடத்துகிற நீதியின் பாதையில செழிப்பு இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, சுகம் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் உங்களை நீதியின் பாதையில நடத்த பிரியப்படுறார். இப்ப நீங்க என்ன செய்யணும்? நீதியின் வசனத்துல பழக்கப்படுத்தி கொள்ளணும், நீதியின் வசனத்தை கேட்கறதுல பழக்கப்படுத்தி கொள்ளணும். போன ஞாயிற்றுக்கிழமை நான் இதே காரியத்தை தான் சொன்னேன். நீங்க எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானமே இதுதான். நான் அடுத்த வருஷத்திலிருந்து நீதியின் வார்த்தைகளை, நீதியின் வசனத்தை உபதேசிக்கிற நல்ல போதகர்களுடைய வார்த்தைகளை நான் கேட்கிறதுக்கு நான் என்னை பழக்கப்படுத்தி கொள்ள போகிறேன். என்னுடைய ஆத்மாவை நான் பழக்கப்படுத்தி கொள்ள போகிறேன். என்னுடைய இருதயத்தை நான் வார்த்தையினால நிரப்ப போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்படிப்பட்ட தீர்மானத்தை நீங்க எடுத்து பாருங்க. நிச்சயமா நீங்க ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள முதலாவது நடக்கிறத பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள வந்த மாற்றம் அதி சீக்கிரத்தில் வெளிப்படுகிறதையும் பார்ப்பீங்க. உள்ள மாற்றம் வராம வெளியே மாற்றம் வரப்போறதே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதலாவது உள்ளம் மாறணும். உள்ளம் மாறாம வாழ்க்கை மாறவே மாறாது. அதை வேதம் நிறைய இடங்கள்ல போதிக்குது, நிறைய இடங்கள்ல போதிக்குது. ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படியே அவன் போடுகிற உடுப்பின்படி அவன் இல்லை. இன்னைக்கு நிறைய பாருங்க, நிறைய ஊழியக்காரர்கள் வச்சு தவறான காரியங்களை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம சிலரை நல்லா நம்பினோம், அவங்க நல்லா தான் ஊழியம் போய் கொண்டிருந்துச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க வெளியில் போட்ட காரியங்கள் எல்லாம் சுத்தமாக இருந்துச்சு. வெள்ளை சட்டை போட்டாங்க, வெள்ளை பைபிளை கொண்டு வந்தாங்க, எல்லாம் பார்க்க டிப்டாப்பாக இருந்துச்சு.
ஆனால் உள்ள எல்லாமே அழுக்கானதாக இருந்துச்சு, உள்ள எல்லாமே அசுத்தமாக இருந்ததால் இன்றைக்கு பாருங்கள் அது அநேகரை கீழே தள்ளுறதுக்கு ஏதோ அமைஞ்சிருச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் முகத்தை பார்க்குறவர் அல்ல, நான் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு மனுஷனோட நம்ம பழகும்போது அழகை பார்த்து பழகக்கூடாது, அவன்கிட்ட இருக்கிற காசு பணத்தை பார்த்து பழகக்கூடாது, அவன்கிட்ட என்ன இருக்குது இல்லைன்றதை வச்சு பார்க்கக்கூடாது. அவன் உள்ளம் எப்படி இருக்குது, அவன் உள்ளம் எப்படி இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவனோட முகம் பார்க்கத்தக்க ரூபம் இருக்காது, அங்கங்கே தோடு குத்தி அப்படியெல்லாம் அசிங்கமாக இருப்பாங்க. ஆனால் உள்ளம் பார்த்தீங்கன்னா நல்ல மனதுக்காரங்களாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அவங்களோட உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயங்களை தான் பார்க்குறார். அந்த பரிசேயரை குறித்து, பரிசேயர் சதுசேயர் வேத பாரகரை குறித்து வேதம் சொல்லுது, இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். வெளியில் பார்க்கும்போது என்ன செய்கிறாங்க, மனுஷனிடத்தில் நன்மதிப்பை பெறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, தங்களை மேன்மைப்படுத்தி காட்டுறதுக்காக வேண்டி, தங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி எல்லாருமும் சுற்றி திரிந்து கௌரவத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் உள்ளேயோ எல்லாம் அழுக்கானதாக இருக்குது, உள்ள எல்லாமே கேடானதாக இருக்குது. மற்றவர்களை நேசிக்க தெரியல, அன்பு செலுத்த தெரியல, ஒருத்தன் விடுதலையான அதை நினச்சி சந்தோஷப்பட தெரியலை, மதம் மார்க்கங்களை நினச்சி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க, சுயநீதியை நினச்சி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்காக ஒப்பமையாக தான் சொல்கிறார் அத்திமரத்தை பார்த்து. இந்த அத்திமரம் என்ன செய்யுது தெரியுமா, பழம் இருக்கிற மாதிரி காட்டிக்குது, கனி கொடுக்குற மாதிரி காட்டிக்குது, ஆனால் கிட்ட வந்து பார்த்தா என்ன இல்லை, கனியே இல்லை. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது, நாங்கள் கனி கொடுக்குறவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம இன்றைக்கி நிறைய விசுவாசிகளை தூரத்தில் இருந்து பார்க்க மட்டும் எப்படி இவங்களை போல ஒரு பரிசுத்தவான்கள் இல்லை, நிறைய ஊழியக்காரங்களை தூரத்துலேருந்து பார்க்க மாட்டோம் இவங்களை போல நல்லவங்க இல்லை. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தாதான் இது எவ்வளோ பெரிய சாக்கடை என்ற நாத்தம் என்ன செய்யுது தெரியுது. கிட்ட போய் ருசித்து பார்க்க தான் என்ன விளங்குது, நிறைய மனுஷங்க எப்படிப்பட்டவங்கன்றது விளங்குது. ஆனால் நீங்கள் ஆண்டவர் இடத்துல போயிட்டு அவரை ருசி பார்த்து பாருங்கள், அவர் எவ்வளவு நல்லவர்ன்ற வெளிப்பாட்டில் இன்னும் நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால தான் வேதம் நமக்கு என்னத்தை கற்றுத்தருதுண்டா, நீதியின் வசனத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நம்மளை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும், நீதியின் வசனத்தை கேட்கறதுக்கு உங்களுடைய செவியை நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கணும், உங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கணும். நீங்கள் ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். இன்றைக்கு எடுங்க, நாளைக்கு இல்லை, டிசம்பர் 31 இல்லை, இல்லாட்டி ஜனவரி 1 இல்லை, இன்றைக்கு தீர்மானத்தை எடுங்க. நான் இன்றையிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறேன். நான் முதலே சொன்னேன், நாளைக்குண்டு அது நடக்க போகிறதே இல்லை, நாளைக்கு நாளாண்டையாக மாறிடும். இன்றைக்கு இப்போ ஒரு தீர்மானத்தை எடுங்க. என் ஆண்டவர், நான் இப்போ எடுக்கிற தீர்மானத்துக்கு ஆண்டவர் ஏற்ற பலன் எனக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இப்போ நீங்கள் எடுக்க போகிற மிக முக்கியமான தீர்மானம் என்னண்டா, நீதியின் வசனத்திலே நான் பழக்கம் உள்ளவனாக இருக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீதியின் வசனத்திலே நான் பழக்கம் உள்ளவனாக இருக்க போகிறேன். ஆண்டவர் என்னை நடத்துகிற நீதியின் பாதையில் நான் நடக்க போகிறேன். ஆண்டவர் நடத்துகிற பாதையில் இருள் இருக்காது. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை நடத்த போகிற பாதையில் இருள் இருக்காது. இருளையும் வெளிச்சமாக மாற்றுவார், குறைவையும் நிறைவாய் மாற்றுவார். கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். இருளையும் வெளிச்சமாய் மாற்றுவார், குறைவையும் நிறைவாய் மாற்றுவார், வனாந்திரத்தையும் வயல்வெளியாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் அடுத்த வருஷம் உங்களை குற்றப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எதிராக வந்தாலும் நீங்கள் குற்றப்பட்டு போக மாட்டீங்க? ஏனென்றால் உங்களோடு இருக்கிறவர் உங்களை குற்றப்படுத்த விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியம் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உங்கள் பட்சமாய் வருவார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னென்றா, அவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரித்து எடுக்கத்தக்கதாக உருவ குத்துறதாயும். அதுக்கு அடுத்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்குது. இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் அடுத்த வருஷத்தை குறித்து பலவிதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குது, பலவிதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குது. அது எனக்கு தெரியாது, உங்களை படைத்த ஆண்டவருக்கு தெரியும்.
தாயின் கருவிலேயே உங்களை கண்ட ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு என்ன ஓடிக்கொண்டிருக்குது, உங்களுடைய யோசனையில் என்ன ஓடிக்கொண்டிருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் வகை அறுக்கிறார், எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். இன்றைக்கு நீ இப்படிப்பட்ட தவறான நிறையில் ஜோசித்து கொண்டிருக்கிற, இல்லை அப்படி ஜோசிக்காத என் மகளே மகளே, அப்படி ஜோசிக்காத. இன்றைக்கு நான் உனக்கு காட்டுறேன், நீ எப்படி ஜோசிக்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தர்றேன், நான் உனக்கு சொல்லித்தர்றேன். அந்த ரீதியில் நீ ஜோசி, அந்த ரீதியில் சிந்தனை செய். நான் உனக்கு என்னுடைய சிந்தனையே சொல்லித்தாரேன். நான் எப்படி யோசிப்பனோ அப்படியே நான் உனக்கு சொல்லித்தாரேன். நான் போன கிழமை செவ்வாய்க்கிழமை பேசினேன். எரேமியா 33:3 பார்த்தோம். என்ன சொல்லுது? என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன், செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதான் சொல்றேன், நம்முடைய யோசனைகள் எல்லாம் குறைவானது, மட்டமானது, சில்லறை புத்தி கேதுவானது. ஆனால் ஆண்டவருடைய திட்டங்கள், நம்மை குறித்ததான திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? தாவீதினுடைய சிந்தனைகள் ஆடு மேய்க்கிறத பற்றியே இருக்குது. ஆண்டவருக்கு தாவீதை குறித்த சிந்தனைகள் எப்படி இருக்குது தெரியுமா? அவன் அரசனாக இருக்கணும், அவன் என்ன செய்யணும்? சிங்காசனத்திலிருந்து ஆளுகை செய்யணும், அவனுடைய சிங்காசனம் நித்தியமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இன்றைக்கி அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் விரும்புகிறத காட்டிலும், நீங்கள் நினைக்கிறத காட்டிலும், நீங்கள் யோசிக்கிறத காட்டிலும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி நீங்கள் உண்மையாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட பிள்ளைகள் நீங்கள் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? இன்றைக்கி பிள்ளைகள் உங்களோட அப்பா அம்மா எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? நல்லா இருக்கணும்னு தான் விரும்புகிறீங்க. எனக்கு கிடைக்காட்டியும் அவனுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு தான் விரும்புகிறீங்க. எனக்கு கிடைக்காத இந்த படிப்பு அவனுக்கு கிடைக்கணும்னு எவ்வளோ பிரயாசப்படுறீங்க. என்னால் படிக்க முடியலை, ஏன்னா அப்பா அம்மாட்ட பணம் இல்லை, யுத்தம், அப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலைகள். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகையினால என் பிள்ளைய எவ்வளவு என்னால் முடிஞ்ச அளவு படிக்க வைக்க இயலுமோ அவ்வளவு நான் என்ன செய்ய போகிறேன், அவனை முன்னுக்கு கொண்டு சொல்ல போகிறேன்ட்டு நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பக்கபலமாக இருந்து அவங்கள உந்தி தள்ளுவீங்களா இருந்தால், உங்களையும் என்னையும் உங்களுடைய பிள்ளைகளையும் படைத்த ஆண்டவர் நம்மளை எவ்வளவு அதிகமாக உந்தி தள்ளுவார், நம்மளை எவ்வளவு அதிகமாக முன்னோக்கி செல்றதுக்கு பிரயாசப்படுவார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அதுக்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார். அதான் ஆண்டவர் உங்களுடைய பலத்தின் அடிப்படையில், உங்களுடைய பராக்கிரமத்தின் அடிப்படையில், உங்கள்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைன்ற அடிப்படையில் உங்களை பேச வைக்கிறதில்ல. மாறாக அவர் தம்மட்ட என்ன இருக்குது. போன ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தோம். ஆண்டவர் ஒரு நன்மையாக இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தாரு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு ரோமர் 8:32 என்ன சொல்றாரு? அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி? இப்ப நம்ம பார்க்கிறோம், நமக்காக கொடுத்த குமாரன் நல்லவரா கெட்டவரா? நல்லவரா இருக்கிறார். அப்ப பிதாவானவர் குமாரனையே கொடுத்துட்டாரா இருந்தா அவரோடு கொடுக்கிற மற்ற காரியங்கள் எப்படி இருக்கும்? நல்லதா மட்டும்தான் இருக்கும், நல்லதா மட்டும்தான் இருக்கும். அவர் தீமையை கொடுக்கிறவர் அல்ல, அவர் நன்மையானவைகளை வருஷிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். 2024-25 எப்படி இருக்க போகுது? அந்த 2025 ஆண்டவர் நன்மையினால் முடிசூட்ட போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா எனக்கு தெரியல, நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை நன்மையாக மட்டும்தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க?